தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாரா உருவாகி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் அந்த இடத்துக்கு அவ்வளோ ஈஸியா வரல. தமிழ் சினிமாவில் அவர் நடிச்சது அவ்வளோ ஈஸியா கதாநாயகனா உருவாகல. பல போராட்டங்கள், ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். பல இன்னல்களை சந்திச்சுதான் ரொம்ப லேட்டா தான், கொஞ்சம் ஏஜ்டே கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆனார். அப்படி போராடி தான் அந்த இடத்துக்கு வந்தார். மறுபடியும் அவர் சம்பாதிச்சு, அவர் பெரிய ஸ்டார் ஆகி சம்பாதிச்சு பெரிய லெவல்ல வந்தாரு. பெரிய ரசிகர் பட்டாலும் தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இருந்தது. பெரிய நடிகரா பெரிய உச்சத்துக்கு போனவர். மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுத்தாரு எம்ஜிஆர். 1958 நாடோடி மன்னன்கள் ஒரு படத்தை தயாரிச்சார். அந்த படம் அவரே தயாரிச்ச படம், அவரே டைரக்டர் வேற. அந்த படத்தோட பட்ஜெட் 18 லட்சம் ரூபாய். 1958 18 லட்சம் ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அது ஒரு சினிமா படம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சினிமாவுக்கு அது பெரிய பட்ஜெட். அது அப்போ அது எம்ஜிஆரே தயாரிச்சு, எம்ஜிஆரே கதாநாயகனா நடிச்சு, எம்ஜிஆரே டைரக்டரும் பண்றாரு. அந்த படத்துல பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, சந்திரபாபு, நம்பியார், வீரப்பா இவங்க பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. அப்போ அது அப்புறம் செட்டு எல்லாம் சேர்த்து பட்ஜெட் அதிகமாயிடுச்சு. அந்த படம் தயாரிக்கிறப்போ இவ்வளவு பணமும் அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை வித்து தான் இந்த பணத்தை ரெடி பண்ணி படத்தை தயாரிக்கிறாரு. படம் எல்லாமே ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருது. நாளைக்கு தியேட்டருக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எம்ஜிஆர் பேசியிருக்காரு. நான் சினிமாவில் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் வித்து தான் இந்த நாடோடி மன்னன் படத்தை தயாரிச்சிருக்கிறேன், நானே இயக்கிருக்கிறேன், நானே நடிச்சிருக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன், தோல்வி அடைந்தால் நான் நாடோடி அப்படின்னு ஒரு அறிக்கை பேட்டியில சொல்லிடுறாரு. இது பெருசா பரவுது. ஏன்னா மக்கள் மத்தியில பெரிய நன்மதிப்பு உள்ளவர், பெரிய ரசிகர் பட்டாளமே வைத்திருக்கிற ஒரு நடிகர், உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர். இது அவரு உண்மையாவே அது அப்படித்தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் சொத்தை வித்து தான் பெரிய பட்ஜெட்ல தயாரிச்சிருக்காரு. இதை நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு சொல்லும் போது இது ஒரு விளம்பர யுக்தியாவும் இருக்கும். ஆனா அவர் அந்த மாதிரி விளம்பர யுக்திக்கு பயன்படுத்துற ஆள் கிடையாது. பட் உண்மை நிலைய சொல்லிட்டார். படம் திரையரங்குக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லா தியேட்டர்லயும். மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். வெறும் 18 லட்சம் ரூபாயில தயாரிக்கப்பட்ட நாடோடி மன்னன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி 1,10,00,000 ரூபாய் லாபம் ஆயிட்டு இருக்கு. எப்போ? 1958ஆம் ஆண்டு. அப்ப அவர் சொன்ன மாதிரி மன்னனாவே ஆகிட்டார். அதுல அதிகமா சம்பாதிச்சாரு, ரொம்ப லாபம் நட்டினாரு. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. அதுல பாதி பானுமதி அம்மா தான் வருவாங்க. அவங்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கதையில அவங்கள சாவடிச்சிருப்பாங்க. ஆனா முன்னாடி கதைக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கதையில அவங்க ஒரு படம் ஃபுல்லா வர்றமா தான் இருந்திருக்கு. இடையில ஏதோ ஒரு முரண் இருந்திருக்கு. அவங்க படத்துல தூக்கும் போது இப்ப அவங்கள வச்சு எடுத்த செலவுலாம் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்கள படத்துல இறக்குற மாதிரி கதையை மாத்திட்டு அடுத்து சரோஜா தேவி அம்மாவை ஹீரோயினை போட்டு அதுல எடுக்கிறாங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த படத்துல பாதி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும், பாதி கலரா இருக்கும். ஏன்னா அப்போ கலருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து சினிமா கலருக்கு மாறுற காலகட்டத்துல தான் அவர் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா தமிழ் சினிமாவில் முதல்ல கலர் திரைப்படத்தை எடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அப்படி பல சிறப்புகள் பெற்ற அந்த நாடோடி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அவருடைய அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா, மிகப்பெரிய வெற்றி படமா, பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா, பெரிய புகழை வாங்கி கொடுத்த படம் நாடோடி மன்னன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.